ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லவா? ஒரு முறை இதை கேள், பிறகு அழுது விடுவாய். என் செல்லமே, நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எதற்காக பயம்? பயப்படக்கூடாது. எதற்காகவும் நீ கவலைப்படக்கூடாது. நீ முன்வைத்து காலை பின் வைக்கவும் கூடாது. அடுத்தவரை நாடி ஒருபோதும் நிற்க வேண்டாம். யாரிடத்திலும் உன் விஷயங்கள் அனைத்தையும் முழுவதுமாக பகிர்ந்து கொள்ளக்கூடாது. எக்காரணம் கொண்டும் வாக்குவாதத்தை தவிர்த்து விடு. வாக்குவாதத்தில் ஈடுபட்டு விடாதே. உன்னை நினைத்து நானும் கவலைப்படுகின்றேன். ஏனென்றால் உன்னுடைய கஷ்டம் ஒன்றா இரண்டா? நிறைய கஷ்டங்களை இதுவரை அனுபவித்து விட்டாய். உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் இப்போது முடிந்து விட்டது. உன் துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகின்றது. இதையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறேனோ என்று நீ மன அழுத்தத்தில் ஒரு பக்கம் குமரி அழுது கொண்டிருந்தாய். உன்னுடைய வாழ்க்கையில் அதை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் நான் வந்துவிட்டேன். அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால் மட்டுமே இதோ உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம், உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி செல்ல ஆரம்பித்துவிடும். உன்னுடைய கோரிக்கைகளை என்றுமே நான் நிராகரித்தது கிடையாது. உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலங்களை அழித்துவிடு. உனக்கு நிழலாக நான் இருக்கின்றேன். இதை நீ மனதில் வைத்துக்கொள். அதே போல நான் உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நொடி பொழுதும் கூட உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். உன் நிழலாகத்தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ ஆகாயத்தை எட்டி பிடிக்கப் போகின்றாய். உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். உன்னுடைய வேண்டுதல்கள் இந்த நிமிடத்திலிருந்து எல்லாமே பலிக்கப் போகின்றது. மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால் சில நேரங்களில் உன்னுடைய மனதை நீ கல்லாக்கி வைத்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று ஆச்சரியப்படாதே. எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ செயல்படு. நீ செய்யும் எல்லா காரியங்களிலும் வெற்றி மட்டுமே கிடைக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கையோடு தான் நீ போராடி கொண்டிருக்கின்றாய். அதே நேரத்தில் உன் மனதில் இருக்கக்கூடிய ஆணவம், கோபம் போன்ற விஷயங்களை எல்லாம் எதிர்த்து போராட வேண்டியிருக்கும். வாழ்க்கையில் வரும் அத்தனையுமே நிரந்தரம் என்று நினைத்து விடக்கூடாது. அவையெல்லாம் மாயை என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு ஒரு நேரம் வரக்கூடிய விஷயம் அடுத்த நொடி மறைந்து செல்லலாம். என் செல்ல குழந்தை, நீ வாழ்க்கையில் நிழல் போலத்தான் எல்லாமே வந்து போகும் என்று நீ தெரிந்து கொள். நான் சொல்லுவது உனக்கு புரிந்திருக்கும். உனக்கான நல்ல காலம் தொடங்கிவிட்டது. நல்ல முறையில் நீ வாழப் போகின்றாய். கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகின்றது. நல்ல சூழல் உனக்கு அமைய இருக்கிறது. உன் உழைப்புக்கான பலன் கிடைத்து விட்டது. நல்ல வழி பிறந்து விட்டது. உன் வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும் நீ கடந்து வந்து விட்டாய். இனி மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு. உனக்காக நான் இருக்கின்றேன். கவலைப்படாதே. நான் இன்னொன்று சொல்லட்டுமா? நீ இன்னும் சிறிது காலம் எல்லாவற்றையும் சகித்து கொண்டுதான் போக வேண்டும். நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் என்று நீ புலம்புவது என் காதில் கேட்கத்தான் செய்கின்றது. சற்று பொறுமையாக இரு செல்லமே. என் செல்ல குழந்தை, நீ சற்று பொறுமையாகவே இரு. நீயே எதிர்பார்க்காத நிலையில் பல அதிசயங்களும் பல அற்புதங்களும் நடக்க இருக்கின்றது. ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் திகைத்து போகப் போகின்றாய். நான் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு இது. நீ கேட்டது கிடைக்கும், கிடைத்தது நிலைக்கும். சோகம் துன்பம் எப்பவுமே தொடராது. என் மேல் பரிபூரண நம்பிக்கை வை. நீ வேண்டியது எல்லாம் கிடைக்கப்பெற்று சிறப்போடு வாழ உனக்கு எப்போதும் என்னுடைய ஆசீர்வாதம் துணையாக இருக்கும். எந்த தீமையும் உன்னை நெருங்க விட மாட்டேன். என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் நீ இருக்கின்றாய். உன்னை அனைவரும் பாராட்டும்படி வாழ வைப்பேன். நீ வளமான வாழ்க்கையை வாழப் போகின்றாய். பிரகாசமான ஒரு வாழ்க்கையை வாழப் போகின்றாய். உன் கஷ்டங்கள் அனைத்தும் விரைவில் தீர்ந்துவிடும். இந்த பிரபஞ்சத்தில் சுற்றி இருக்கும் சகலமானவர்களை பற்றி உனக்கு எப்போது புரிகிறதோ அன்று உன் வாழ்க்கை மிகவும் சுபமாக மாறிவிடும். ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை வெறுக்கின்ற அளவிற்கு போகின்றாய்? அதே போல்தான் ஏன் சின்ன சின்ன விஷயத்தை கூட பெரிதாக நினைத்து நீ நிம்மதி இல்லாமல் இப்படி வருந்தி கொண்டிருக்கின்றாய்? உனக்கு வெளியில் உள்ள கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் தான் அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தை தான். நீ செய்வது தெரியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகின்றாய். மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே.
ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் சுயமரியாதை புதைந்து போகும் இடத்தில் உனக்கு அப்படி ஒரு அன்பு என்பது தேவையில்லை. உன்னோடு நான் இருக்கின்றேன். என் மீது உன் அன்பை காட்டு. அதை முதலில் உன் மனதில் வைத்துக்கொள். என் மேல் முழு நம்பிக்கை வைத்து உன் காரியங்களில் செயல்படு. உன் மனக்குமுறல் எல்லாம் மாறிவிடும். உன் மனதில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். நான் இப்படி இந்த நாளை கடந்து வருவேனோ என்ற வேதனையோடும் வருத்தத்தோடும் இருக்காதே. உனக்காக நான் இருக்கின்றேன். பக்கபலமாக இருக்கின்றேன். என்னை முழுமையாக நம்பு. உனக்கு நிச்சயம் நான் வழிவகுப்பேன். என் செல்ல குழந்தை நீ. என் பிள்ளைகளின் கஷ்டம் என்னுடைய கஷ்டம். அதை தீர்த்து வைப்பது தானே என்னுடைய வேலை. அதற்காகத்தான் நான் இருக்கின்றேன். மகிழ்ச்சியோ துன்பமோ இரண்டையும் ஒன்றாக பாவிக்கும் எண்ணம் உனக்குள் வர வேண்டும். உனக்கான வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றிகளை அடுக்கடுக்காக நான் கொடுப்பேன். நீ சந்திக்கத்தான் போகின்றாய். ஒவ்வொரு முறையும் உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நிதானமாக செயல்படு. இதைத்தான் பல முறை உன்னிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது முதலில் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் பிறகு நிதானத்தோடும் செயல்பட நீ நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை என்பது உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைத்து உனக்கு எல்லாமே சாதகமாகத்தான் மாறும். நிச்சயமாக நடக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். நீ உயர்ந்த நிலைக்கு வரத்தான் போகின்றாய். உன் மனதில் இருப்பதை நான் அப்படியே சொல்லவா என்று நான் சொல்லிவிட்டேன். உன் மனதில் இதைத்தானே நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். எப்படி என்னுடைய வெற்றி எனக்கு கிடைக்கும் என்று இதைத்தான் நான் சொல்லிவிட்டேன். நீ அழக்கூடாது. நான் சொல்லுபடி நீ கேட்டுவிட்டால் உனக்கான வெற்றி என்பது நிச்சயமாக மாறிவிடும். உனக்கானது எல்லாமே உன்னை தேடி வரும். நான் உன்னோடு இருக்கின்றேன். நான் கொடுக்கும் சத்திய வாக்கு இது. உனக்கானது. நிச்சயமாக நல்லது நடக்கும். என் செல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையை ஜெயிப்பதற்காகவே பிறந்த என்னுடைய குழந்தை நீ. நிச்சயமாக நீ செய்கின்ற எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை புகழின் உச்சிக்கே கொண்டு செல்வேன். உனக்கு எதை எப்போது கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதை சரியான நேரத்தில் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்டதை எல்லாவற்றையும் உன் கைகளில் கொண்டு வந்து தரத்தான் போகின்றேன். இப்போதைக்கு உன்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அதை சமமாக எடுத்துக்கொண்டு மனப்பக்குவத்தோடு நீ வந்து விட்டாய் என்றால் தேவையில்லாத குழப்பங்கள் என்பதே இருக்காது. இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் தோத்து போன சில விஷயங்களையும் நம்பிக்கை இழந்த சில விஷயங்களையும் நீ அனுபவமாக எடுத்துக்கொள். இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல இருக்கின்றாய். சந்தோஷப்படுவதற்கும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் பல விஷயங்களை நடத்தி கொடுக்க நான் உன் வாழ்க்கையில் வந்து விட்டேன். உனக்கு நல்ல நேரம் வரும்போது நான் உனக்கு துணையாக இருந்து ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன். எல்லோரும் எல்லா நேரங்களிலும் நீ பதிலுக்கு பதில் சொல்ல வேண்டும், வாக்குவாதம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைக்க தேவையில்லை. எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன். சில நேரங்களில் ரொம்ப அலட்சியமாக நீ இருந்துவிட்டு பிறகு எல்லாவற்றையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எப்போதும் ஒரு விழிப்புணர்வோடு இரு. எப்போதும் விட்டு கொடுத்து செல்வதும் அனுசரித்து செல்வதும் வாழ்க்கையில் பல நேரங்களில் நன்மையை தான் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள். உன் சாயப்பாவின் ஆசீர்வாதமும் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.